தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையேல் நான் இல்லையே, நீ இல்லையேல் நான் இல்லையே, உன்னுறவில்லையேல் வாழ்வில்லையே. தாய் போல தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அருளானவா, அன்பானவா அருளானவா, துய நீக்கு துணையாக நீ வாருமே, துய நீக்கி துணையாக நீ வாருமே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக ஒரு புதியதொரு மாதத்தை நம்ம பார்க்குறதுக்கு ஏசப்பா நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த மாதத்தை நமக்கு தொடங்கி வைத்திருக்காங்க. அப்படி தானே குட்டீஸ்? மே மாதம்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அது நம்ம எல்லாருக்கும் வெக்கேஷன் டைமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் அங்கே இங்கேன்னு டூர் போகலாம். அப்படி தானே குட்டீஸ்? உங்களுக்குலாம் ரொம்ப ஜாலி தானே? அப்போது இந்த மாதத்தோட தொடக்கத்தில் நம்ம எப்படி நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இங்கே டூர் போகணும், இல்லை நம்ம ஸ்கூலுக்கு போக வேணாம், அந்த மாதிரி நிறைய விதத்தில் நம்ம சந்தோஷப்படுறோமோ, நம்ம கண்டிப்பாக கடவுளோட வார்த்தையை குறித்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதத்துக்கு நம்ம சந்தோஷப்படணும். அப்படி தானே குட்டீஸ்? அப்படியா தான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம் கொடுத்துருக்குறாங்க. லூக்கா 18:7-8 படியாம், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் நம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாராம். விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். கண்டிப்பாக இந்த வசனத்தை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி தானே? ஏன்னா நம்ம எல்லாரோட கேள்வி இதுதான், ஏன் ஏசப்பா என்னுடைய வேண்டுதலுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? நான் எவ்வளோ நாட்களாக இதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த விஷயத்துக்காக நாங்கள் குடும்பமாக உட்காந்து நாங்கள் வேண்டிகிட்ருக்குறோம், ஆனால் ஏன் எங்களுக்கு இதுக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் நம்ம இடத்துல இந்த கொஷின் இருக்கிறது உண்டு. அப்படி தானே? ஆனால் ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாங்களே, இந்த மாதத்தில் சொல்கிறாங்களே, அவர் அப்படி அமைதியாக இருந்துருவார்? நம்மளோட கஷ்டத்தை பார்த்துட்டு அவர் அமைதியாக இருந்துருவாரா? இல்லை அதுக்கு கரெக்டான நேரத்தில் நமக்கு சொல்யூஷன் கொடுக்காம, இல்லை இந்த இடத்துல பிள்ளை கஷ்டப்படட்டும்னு விட்டுட்டு அவரால் இருந்துட முடியுமா? கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காலம் தாழ்த்தாமல் கரெக்டான நேரத்தில் சொல்யூஷன் கொடுக்க யாரால் முடியும் அப்படின்னா அது ஏசப்பாவால் தான் முடியும் குட்டீஸ். அது என்ன காலம் தாழ்த்தாமல் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அப்படி தானே? இப்போது நம்ம சிம்பிளாக எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு தங்கத்தை உருக்குறாங்க, அதை ஒரு பதத்துக்கு கொண்டுட்டு வந்து அதை ஒரு பொருளாக செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கும். அது வரைக்கும் அதை என்ன பண்ணணும், அவங்க ஹீட் பண்ணி அதை உருக்கி கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, அதை ஷேப்புக்கு மாற்றுவாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அதை மாதிரி தான் இப்போ எப்படி நமக்கு ஏப்ரல் வரைக்கும் நமக்கு ஸ்கூல் இருக்குது, மே மந்த் நமக்கு ஹாலிடே இருக்குது அப்படின்னா, இந்த மே மந்த்தும் நமக்கு ஸ்கூல் வச்சாங்கன்னா என்ன ஆகும்? நம்மளால் நம்ம கண்டினியூஸாக போக முடியுமா? அப்போது நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக நமக்கு ரெஸ்ட்டு வேணுங்கிறதுக்காகவும் ஒரு காலம் இருக்குல்ல குட்டீஸ்? இதை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுத்துரு, அதுக்கு எந்த நேரத்தில் கரெக்டான சிச்சுவேஷன் பார்த்து நான் உனக்கு கொடுக்குற சொல்யூஷன் உண்மையிலேயே நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நீ அவசரப்படாத, பயப்படாத, ஏன் கரத்தை இறுக பற்றி பிடிச்சிக்கோ. ஏன்னா அந்த பிரச்சனையை நீ சுமந்துட்டு போகலை, உன்னோட சேர்ந்து உனக்காக உன்னை அந்த பாரம் அழுத்தக்கூடாதுன்னு நான் தூக்கிட்டு இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கிடணும். இந்த மாதம் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை
ஏசப்பா நமக்கு கொடுக்க போகிற மாதம். ஸோ நம்ம என்னென்ன சோர்வில் இருந்தாலும் கூட அதை நம்ம அவர் கரங்களில் ஒப்பு கொடுத்துட்டு, ஏசப்பா இது எனக்கான பாரம் கிடையாது, எனக்கு பதிலாக நீங்கள் இதை சுமந்துட்டுருக்கீங்க, நீங்கள் இதை பார்த்து கொள்வீங்க, கண்டிப்பாக உம்முடைய கரங்களில் இது இருக்கும்போது இதை குறித்து எனக்கு எந்த ஒரு சோர்வோ போராட்டமோ கிடையாதுன்னு நம்ம அவர் கரங்களில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோமே குட்டீஸ். அப்போது கண்டிப்பாக நம்மளோட இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக நம்மளோட விசுவாசத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும். அப்படி ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கும்போதே அந்த பிரச்சனையை அவர் எப்படி டீல் பண்ணிகிட்ருக்கிறாரு, அது எந்த மாதிரி நடக்க போகுது, அதோட கிளைமேக்ஸ் என்னன்னு எல்லாத்தையும் நமக்கு கிளியராக அவர் முன்னக்கூட்டியே வெளிப்படுத்துவார் குட்டீஸ். இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவர் மேலே முழு நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை அவரிடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் ரிலாக்ஸ்டாக இருந்து பாருங்களேன். அவர் அந்த பிரச்சனையை எப்படிலாம் கொண்டுட்டு போய் எந்த விதத்தில் சுமூகமாக முடித்து நம்மளை நிறைவாக சந்தோஷமாக அதில் வைத்திருப்பாருங்கிற நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதத்தில் நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம பிரச்சனைகளை அவர் கரங்கள் ஒப்பு கொடுத்துட்டு, ஏசப்பா இந்த மாதத்தில் என்ன சந்திக்க நேரிட்டாலும், இல்லை நான் போன மாதத்துலேருந்து இந்த மாதமும் இந்த பிரச்சனையை நான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாலும் இப்போவே அவர் கரங்களில் கொடுத்துட்டு இந்த மாதம் முழுவதுமாக ஃப்ரீயாக இருங்க. கண்டிப்பாக அவர் அதை எப்படி எடுத்துகிட்டு போவாருங்கிறத உங்கள் கண்களுக்கு விளங்கும்படியாக வைப்பார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் நீங்கள் கிடையாது. எந்த இடத்துல நாங்கள் சோர்ந்து போய் நின்னாலும் கூட எங்களுக்காக தட்டி கொடுக்குற கரங்கள் உம்முடைய கரங்கள் தான் டாடி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற உம்முடைய நாவு தான் டாடி. உம்முடைய கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். இந்த பிரச்சனை எங்களை ஒன்றும் செய்கிற போக கிடையாது. ஏன்னா அதை சரிப்படுத்துகிற தேவன் நீங்கள் எங்கள் கூடவே சப்போர்ட்க்கு இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை டாடி. உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.